தமிழரின் அடையாளமான ஐயன் திருவள்ளுவருக்கு குமரியில் சிலை அமைத்து 25 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்திய நாட்டின் எல்லையாக வடக்கே ஒரு இமயம் இருப்பது போல் தெற்கே ஒரு இமயத்தை நிறுவினார் நம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த இமயம்தான் உலக பொதுமுறையை தந்த ஐயன் திருவள்ளுவரின் 133 அடி உயர சிலை. வான் புகழ் கொண்ட வள்ளுவருக்கு வானுயர சிலை அமைத்த நம் முத்தமிழறிஞர் கலைஞர் திருவள்ளுவரையே தமிழ்நாட்டின் அடையாளமாக்கிய ஒரு வரலாற்று பொன்னாள் இது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என தமிழரின் வாழ்க்கை நெறியை ஒரு வரியில் உலகறிய செய்த வள்ளுவரின் புகழை எந்த சாயம் கொண்டும் எப்படி அழிக்க முடியாதோ அதே போல எத்தனை சீற்றம் வந்தாலும் அசைத்து கூட பார்க்க முடியாத நம் திருவள்ளுவரின் கம்பீர சிலை இன்று வெள்ளி விழா காண்கிறது. சாதி மதம் என எந்த எல்லைக்கும் கட்டுப்படாமல் ஒவ்வொரு தமிழரின் அடையாளமாக விளங்கும் திருவள்ளுவரை கொண்டாடுவது நம் எல்லோரின் கடமை. இதற்காகவே முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை 2 நாட்கள் கொண்டாட முடிவு செய்துள்ளது நம் கழக அரசு. இப்பெருவிழாவை கொண்டாடும் வேளையில் நம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் பெயரிடப்பட்ட தி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் வள்ளுவரின் புகழை உலகறிய செய்யட்டும். எக்காலமும் போற்றும் வள்ளுவருக்கு இக்காலத்தில் புகழ் வணக்கம் செலுத்துவோம். டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய 2 நாட்களில் முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் தமிழர்களுக்காக சங்கமிப்போம். வள்ளுவரின் வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம்.